கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த வார்த்தைகள் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை அவன் சுதந்திரிக்கும்படியாக செய்யும். ஆண்டவர் இந்த மாதத்தில் அவருடைய வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணையாய் நிற்கிறேன். உன் கரத்தை நான் பிடித்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்முடைய கரத்தை பிடித்தா அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் செய்யக்கூடிய அந்த கரம் நம்முடைய கரத்தை பிடித்தா என்ன ஆகும்? எல்லாமே ஆகும். எது எல்லாம் நடக்காமல் இருக்குதோ, எது எல்லாம் பல வருடங்களாக தடையாக இருக்கிறதோ, அந்த தடைகள் எல்லாமே உடைப்பட்டு போகும். ஏன்? ஆண்டவருடைய கரம் நம்முடைய கரத்தை அது பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன் ரியாலிட்டி நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள், இன்னும் பாடுகள், இன்னும் போராட்டங்கள், இன்னும் பலவிதமான விரும்பத்தகாத சூழ்நிலைகள், விரும்பத்தகாத காரியங்களை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. ஏங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை? அந்த கை எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்முடைய கரம் எதை பிடித்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள். கர்த்தர் பிடித்தா எல்லாம் ஆகும். ஆனால் கர்த்தர் பிடிக்கல அப்படின்னா எதுவுமே ஆகாது. ஒரு கிறிஸ்தவன் கர்த்தரை பிடிக்காதபடி அவன் எதை பிடித்து கொண்டிருக்கிறான்? முதலாவது, கர்த்தரை எதை பிடிக்காதே என்று சொல்லுகிறாரோ அதை அவன் பிடிக்கிறான். இரண்டாவது, ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை பிடிக்காதபடி அவன் எதை பிடித்து கொண்டிருக்கிறான்? ரெண்டாவது, தவறான நம்பிக்கையை அவன் பிடித்து கொண்டிருக்கிறான். ரெண்டாவது என்னதுங்க? தவறான நம்பிக்கை. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை பார்த்து இது எனக்கு வெற்றியை எனக்கு கொடுக்கும் என்று எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதை கொன்று போட்ட பிறகு அவன் சொல்லுகிறான், இந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பினாலே நான் குவியல் குவியலாக நான் 1000 பேரை நான் என்ன செஞ்சேன்? நான் கொன்றேன். 1000 பேரை நான் கொன்றேன். அவன் நம்பிக்கை அந்த தாடை எலும்பின் மீது இருக்கிறது. தவறான நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவறான நம்பிக்கை தவறான காரியத்தை கொண்டு வைக்கும். 2 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் நிலை கொண்டு. அனைவருடைய வாழ்க்கையில் நிலையாய் நிற்கிறது இல்லை. திடீர்னு இஷ்டம் இருந்தால் நம்ம ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல் வாழ்வோம். திடீர்னு இஷ்டம் இருந்தால் ஜெபிப்போம், இஷ்டம் இருந்தால் வேதம் வாசிப்போம், இஷ்டம் இருந்தால் கர்த்தருடைய சுவாபங்களை வெளிப்படுத்துவோம். இஷ்டம் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இஷ்டமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் செய்யக்கூடிய நபராக இருக்கிறோம். பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கி என்ற அந்த பட்டணத்தில் உள்ள ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதின 2ஆம் கடிதத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு இருங்க. எதுலங்க நிலை கொண்டு இருங்க? வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேச முறைமைகளை கை கொள்ளுங்கள். அதில் நிலை கொண்டு இருங்க. இந்த பரிசுத்த வார்த்தையில் ஒரு மனிதன் நிலை கொள்ளும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நிலை கொள்ளும் போது, தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் வாசம் செய்து நிலை கொண்டிருக்கும் போது வேற எந்த சூழ்நிலையும் அவனை அசைத்து பார்க்க முடியாது. வேற எந்த ஒரு பிசாசோ, வேற எந்த ஒரு கஷ்டமோ, வேற எந்த ஒரு போராட்டமோ அவனை கீழே கொண்டு வர முடியாது. காரணம், அவனுக்குள்ளாக இருக்கிறது தேவ பரிசுத்தத்தின் வார்த்தை. தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் வாசம் செய்கிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக அவன் நிலை கொண்டு இருக்கிறான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், பலவிதமான நிந்தைகள், பலவிதமான அவமானங்கள் கடந்து வரும். ஆனாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாத காரணம் அவன் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஹல்லேலூயா, ஆமென். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சகோதரரே, நீங்கள் என்ன செய்யுங்க? நிலை கொண்டு வார்த்தையினாலாவது
நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேச முறைமைகளை என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்கள். நீங்க அதே இதுல 17வது வசனத்தை பாருங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எல்லா நல்ல வசனங்கள், நற்கிரியைகள், குட் ஒர்க்ஸ், கர்த்தருடைய பார்வையில் சரியான காரியங்கள், குட் ஒர்க்ஸ், அதான் நற்கிரியைகள். ஆண்டவருடைய பார்வையில் சரியான காரியங்கள் நாம் செய்கிறோமா? இல்லை நம் பார்வையில் சரியான காரியங்களை செய்கிறோமா? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. எதை நம்பிக்கொண்டு இருக்கிறோம்? 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் கூட ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுதற்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை செப்பனிடுகிறது. சரியான பாதையில சரியான மனிதனாக, சரியான காரியங்களை அவன் பேசும்படியாக, சரியான காரியங்களை அவன் யோசிக்கும்படியாக, சிந்தித்து கொள்ளும்படியாக, சரியானவைகளுக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை வரும்படியாக இந்த பரிசுத்த வார்த்தைகள் செய்கிறது. இது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கும்போது, இது நம்முடைய வாஞ்சையா இருக்கும்போது, இதுதாங்க எனக்கு எல்லாம் என்ற ஒரு எண்ணம் கடந்து வரும்போது அந்த மனிதன் உடைய யோசனைகள் வித்தியாசமாக இருக்கிறது, வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிறது, செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது, அவனை வித்தியாசமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன இருக்கு, அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. எதுலங்க தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பதை போல செய்ய முடியல, மனிதர்கள் எதிர்பார்ப்பதை போல செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, யோசனைகள் வித்தியாசமாக இருக்கிறது, அறிவு வித்தியாசமாக இருக்கிறது, ஆலோசனை இல்லாதபடி, ஞானம் இல்லாதபடி பலவிதமான காரியங்களை மனிதர்கள் அவர்கள் செய்கிறார்கள். பரிசுத்த வேதத்தில் சொல்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த வார்த்தைகளை நம்பும் போது அவனுடைய வாழ்க்கை செவையான சரியான பாதைக்குள்ளாக இந்த வார்த்தைகள் அவனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இங்கே சிம்சோன் அவனுக்குள்ளாக தேவ பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. ஆனால் வெளியே வேற ஒரு காரியத்தை அவன் தொட்டான். ஒரு ஆபத்து என்றால் எது வேணாலும் செய்யலாங்க, தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். ஐ கேன் டூ எனிதிங், ஐ கேன் டூ எனிதிங் இஃப் சம்திங் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆபத்து என்றால் எது வேணாலும் செஞ்சிடலாம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்டு விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் முன்னேற எப்படி வேணாலும் நம்ம வாழலாங்க என்ற அர்த்தம் அல்ல. அல்லேலூயா. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற எப்படி வேணாலும் செஞ்சு, எதை வேணாலும் செஞ்சு, யாரை வேணாலும் கீழே தள்ளி, எந்த அநியாயம் செய்து, எப்படியெல்லாம் காரியங்களை செய்து முன்னேறி விடலாம். பை ஹூக் ஆர் குரூக் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பை ஹூக் ஆர் குரூக். எந்த திருட்டுத்தனமாச்சம் பண்ணி எப்படியாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய நிலையாக வரும். தவறான நம்பிக்கை, அதுதான் தவறான நம்பிக்கை. எப்படி வேணாலும் செஞ்சிடலாம், எதை வேணாலும் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம், அது நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வராது, இருக்கிற நன்மைகளை எடுத்துவிடும். 2 சாமுவேலில் ஒரு நபரை பார்க்க முடியும். அந்த நபருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கலாம் வேகமாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான்.
அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று இந்த அப்சலோம் அவன் சொல்லுவான். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்தில் நியாயாதிபதியாக வைத்தால் நலமாய் இருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். இங்க இந்த அப்சலோம் என்ற ஒரு நபரை பார்க்கிறோம். இந்த அப்சலோம் யாரு என்று நமக்கு தெரியும். கண்டிப்பாக அப்சலோம் யாரு? தாவீதினுடைய மகன். இந்த அப்சலோமுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இப்படிப்பட்ட ராஜாவை பார்க்க யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை முன்பதாகவே இவன் பார்த்து அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பேசி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணா நம்ம அடுத்த ராஜாவாக வந்து விடலாம், ஜனங்களை கவர்ந்து விடலாம், சூழ்நிலைகள் மாறுதலாக நடந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இவனுக்குள்ளாக கடந்து வந்தது. தவறான நம்பிக்கை. அல்லேலூயா. நீங்கள் 16 அதிகாரம் முழுமையுமாக 17ஆம் அதிகாரம் முழுமையுமாக நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்யும்போது அதனுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். என்றைக்குமே தவறு, பாவம், பொல்லாப்பான செயல்கள் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், சந்தோஷத்தை கொடுப்பதை போல இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் மோசமாக இருக்கும். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனம், மதுபானம் இரத்த வருமனாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், ஆனா என்ன ஆகுது முடிவிலே? அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல அது தீண்டும். இங்க இந்த அப்சலோமுடைய வாழ்க்கை, அவனுடைய நம்பிக்கை ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆரம்பத்தில் ரொம்ப அவன் நான் கரெக்டாக செய்கிறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு எல்லா ஜனங்களுடைய ஆதரவு கடந்து வருகிறது, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக இருக்கிறது, வழி வாசல்கள் தானாக எனக்கு திறக்கிறது என்று ஆரம்பம் ரொம்ப நல்லாக இருந்தது. நீங்கள் நான் சொன்னதை போல் அந்த 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி வந்தது என்று நாம் பார்க்கலாம். எந்த முடிவு? தவறான நம்பிக்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவறான நம்பிக்கை இருந்தால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை என்னாச்சு? அது அப்பாலை போயிற்று. வசனம் 14-15 வாசிப்போம். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவில் உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலை குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 17 பாருங்க. அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ஆரம்பம் எப்படி இருந்தது? அப்சலோமுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. அவன் நம்பிக்கை அவனுக்கு வழி வாசல்களை திறப்பதே போல இருந்தது. நல்ல சந்தோஷமாக, நிம்மதியாக, மன நிறைவாக செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸாக வரும்படியாக, வெற்றியாக, ஜெயமாக வரும்படியாக இருந்தது ஆரம்பம். ஆனால் முடிவு என்னாச்சு? அவனுடைய வாழ்க்கையை எடுத்து விட்டது. தவறான நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக கொண்டு வரும். வசனம் 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் என்ன செஞ்சான்? அவன் ஏறி வரும்போது. கோவேறு கழுதை, டஸ் எனிவன் நோ வாட்
திஸ் மியூல் மீன்ஸ், இந்த கோவேறு கழுதை அப்படின்னா என்னன்றது தெரியுமா? ஆண் கழுதையும் பெண் குதிரையும் அவர்கள் இணையும் போது வருகிறது தான் கோவேறு கழுதை. ஆமென். மேல் டாங்கி, ஃபீமேல் ஹார்ஸ், அதுக்கு ஆங்கிலத்தில் மியூல் என்று சொல்லுவாங்க, கோவேறு கழுதை. பார்த்தோம் இந்த வசனத்தில் அப்சலோம் என்ன செய்கிறான், அவன் இந்த கோவேறு இந்த கழுதையின் மேல் அவன் ஏறி வருகிறான். நீங்கள் லேவியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த கோவேறு கழுதையை குறித்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வேகமாக பார்க்கலாம். என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே ஒழிய விடாயாக. இது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கட்டளை. இட் வாஸ் ப்ரொஹிபிட்டட். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த கோவேறு கழுதை இருக்கக்கூடாது அந்நாட்களிலே. இந்த கோவேறு கழுதை அப்படின்னா அதனுடைய அடையாளம் 3 அடையாளம் இருக்குது. ஒன்று பெருமை, ஒன்று ஆளுமை, இன்னொன்று அதிகாரம், இன்னொன்று பணம். இதுதான் அதனுடைய அடையாளம். இது கோவேறு கழுதை. இந்த 2 சாமுவேலில் கூட இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்மோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். ராஜகுமாரர்கள், பிரின்ஸ் ராஜகுமாரர்கள், அவர்கள் எல்லாரும் தன் தன் கோவேறு கழுதையில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஏறி போனார்கள். இட் சிம்பிளைசஸ் அத்தாரிட்டி, அதிகாரம், ஆளுமை, பெருமை, பணம், வசதி, உயர்வு. இதை அடையாளப்படுத்தக்கூடியது இந்த கோவேறு கழுதை. இங்கே நம்ம பார்த்தோம் இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த அப்சலோம் அவன் என்ன செய்கிறான், அவன் கோவேறு கழுதையின் மேல் அவன் ஏறி வருகிறான். கோவேறு கழுதை என்ன சொன்ன, பெருமை, ஆளுமை, அதிகாரம், பணம். இந்த கோவேறு கழுதையின் மேல் அவன் ஏறி வருகிறான். அந்த கோவேறு கழுதை என்ன செஞ்சது, என்னங்க செஞ்சது, சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் அது வந்தது. சன்னல் பின்னலான கர்வாலி மரம், என்டாங்கிள்டு ட்ரீ. என்டாங்கிள்டு ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்டாங்கிள்டு ட்ரீ அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதற்கு பின்பாக விட முடியாத அளவிற்கு சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் என்டாங்கிள்டு. அல்லேலூயா. இது எங்கே வருது? அந்த கோவேறு கழுதை, அந்த அதிகாரம், அந்த பெருமை, அந்த ஆளுமை, அந்த பணம், அது எங்கெங்கே வருது? சன்னல் பின்னலான ஒரு பெரிய மரத்துக்கு கிட்ட அது கொண்டு வருது. அப்படின்னா அதுக்கு பிற்பாடு போக முடியாத அளவிற்கு அது தடை செய்யக்கூடிய இடத்திற்கு அந்த கோவேறு கழுதை அதிகாரம் கொண்டு நிறுத்துகிறது. அல்லேலூயா. தவறான நம்பிக்கை இப்படிப்பட்ட இடத்துல கொண்டு நிறுத்தும். ஆமென். எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு நிறுத்தும்? அதுக்கு பிற்பாடு போக முடியாத ஒரு இடத்திற்குள்ளாக, அடுத்த கட்டத்தை நாம் செய்ய முடியாத, அடுத்த நிலைக்குள்ளாக நாம் காலடி வைக்க முடியாத இடத்திற்கு கொண்டு நிற்கக்கூடியது தான் இந்த என்டாங்கிள்டு. அல்லேலூயா. இதுதான் தவறான நம்பிக்கை கொண்டு வைக்கும். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது, அப்சலோமுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் பயங்கரமான முடிவாக இருந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் என்ன செய்யாதுங்க, ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குது, நல்ல ஆசையாக, சூப்பராக, ஜாலியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் முடிவில் என்ன செய்யாது, ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வராது. நம்பிக்கை எப்படி இருக்கு? சிம்சோன் அந்த தாடை எலும்பை போட்டு நல்லா சந்தோஷமாக 1000 பேரை வெற்றியோடு நல்ல ஒரு உற்சாகத்தோடு வெட்டி அவன் எல்லாத்தையும் அவன் அடித்து அவன் கொன்று போட்டான். ஆனால் அதுக்கு பிற்பாடு என்ன ஆச்சு? அவன் சொல்கிறான், ஐயோ என்னால் நிற்க முடியல, ஐயோ என்னால் நடக்கக்கூட முடியல, எனக்கு நான் தாகத்தினால நான் சாக போகிறேன். முடிவு எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்தது. தவறான நம்பிக்கை
இப்படிப்பட்ட முடிவுக்குள்ளாக கொண்டு வரும். அதே நீதிமொழிகள் அதை 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். இன்னொரு ஒரு வசனத்தை வேகமாக பார்க்கலாம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். தவறான நம்பிக்கை, பொய் நாவு. என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறோம், என்னென்ன வார்த்தைகள் நம்ம அடுத்தவர்களிடத்துல சொல்லுகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஆண்டவர் பார்த்து பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். தவறான நம்பிக்கை சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்குமா. நீதிமொழிகள் 28:20 கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்பிக்கை உண்மையுள்ளதன் மீது, வேதத்தின் மீது, பரிசுத்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மீது இருந்தா நம்பிக்கை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் அந்த வசனத்தில் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த கோவேறு கழுதை என்ன செஞ்சது? அது சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழாக அது கொண்டு வந்தது. The mule came to a place where we'll be caught. நம்ம சிக்கிக்கொள்ளும்படியான ஒரு இடத்திற்குள்ளாக கொண்டு வந்து அது அவனை கொண்டு வந்து வைத்தது. ஒரு மனிதனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இல்லை அப்படின்னா, நல்ல கவனமாக கேளுங்க, ஒரு மனிதனுடைய, ஒரு கிறிஸ்தவனுடைய பாதை கர்த்தருக்கு பிரியமாக இல்லை அப்படின்னா அவன் எதை நம்பிக்கொண்டு இருந்தானோ அந்த நம்பிக்கையே அவனுக்கு முடிவை கொண்டு வந்து வைத்துவிடும். இந்த அப்சலோம் அவன் அந்த கோவேறு கழுதையை நம்பி அதன் மேலே ஏறி அவன் கடந்து வருகிறான். இந்த கோவேறு கழுதை எனக்கு ஒரு சந்தோஷத்தை, இதில் எப்பெல்லாம் நான் போகிறேனோ எனக்கு அப்பெல்லாம் எனக்கு வெற்றி, இதில் எப்பெல்லாம் போகிறேனோ எனக்கு அப்பெல்லாம் எனக்கு ஜெயத்தை கொடுக்குது நம்பிக்கை. அல்லேலூயா. வெற்றியை சுதந்தரிக்கும்படியாக அவன் நினைத்து கொண்டு போனான். ஆனால் இவனுக்கு யார் சத்துருவாக இருந்தாங்களோ, யாருக்கு? அப்சலோமுக்கு யார் சத்துருவாக இருந்தார்களோ அவர்கள் வெற்றி பெறும்படியாக அந்த கோவேறு கழுதை அது அந்த சன்னல் பின்னலான அந்த கர்வாலி மரத்துக்கு கீழாக அது நின்றது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் நம்பிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறது அது தவறாக கர்த்தருடைய பார்வையில் இருந்தா, நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறது அது தவறாக கர்த்தருடைய பார்வையில் இருந்தா ஒரு நொடி பொழுதிலே he will change everything. ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். ஒரே செகண்ட் தான் சூழ்நிலை மாறிடும். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தவறான காரியத்தை நம்பிக்கொண்டிருந்தா ஒரு நொடி பொழுதுல சூழ்நிலை மாறிவிடும். நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய ஒரு நொடி பொழுதிலே சூழ்நிலை மாறினது நேபுகாத் நேச்சார் ராஜானுடைய வாழ்க்கையில். ஒரே செகண்ட் தான் எல்லாமே மாறிவிட்டது. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் முடிய, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோம் அல்லவா என்று சொன்னான். அவன் நம்பிக்கை அவனுடைய பெருமையின் மீது, அவனுடைய ராஜ்யத்தின் மீது, அவனுடைய வார்த்தையின் மீது, அவனுடைய ஆளுமையின் மீது, அவனுடைய அதிகாரத்தின் மீது அவனுடைய நம்பிக்கை இருந்தது. அடுத்த வசனத்தை பாருங்களேன். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன் என்று நீ என்ன செய்கிற? நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு நீ சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். சித்தமாயிருக்கிற என்னங்க ஆண்டவருடைய சித்தம்? நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்குதா? அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும், அப்படின்னா உன் நம்பிக்கை மாறும் வரைக்கும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அதுக்கு பிற்பாடு பாருங்க, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில்
நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நொடி பொழுதிலே அவனுடைய நம்பிக்கை அவனுக்கு வேதனையை, அவனுக்கு துக்கத்தை, அவனுக்கு அவமானத்தை, அவனுக்கு கண்ணீரை ஒரு நொடி பொழுதிலே மாற்றி அவனுடைய நிலையை தலைகீழாக கொண்டு வந்தது. தவறான நம்பிக்கை. நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திற்கு கூட நீங்கள் ஒரு நபரை பார்க்க முடியும். தவறான நம்பிக்கை. 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனமுடைய ஒரு ராஜாவை பார்க்க முடியும். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தலான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அதுக்கு பிற்பாடு வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியாலாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்கள் தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களையும் கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்து எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் என்ன செஞ்சான்? நல்லா கேளுங்க. அவன் மிகவும் பலம் கொண்டான். அவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் மட்டும் அவனுடைய கீர்த்தி வந்தது. எல்லாரும் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். பேரு, புகழ், அந்தஸ்து, அது இது எல்லாம் வந்துச்சு. நம்பிக்கை வேறு பக்கம் திசை போனது. நம்பிக்கை என்ன செஞ்சது? வேறு பக்கம் திசை போனது. என்ன ஆச்சுன்னு பாருங்க. 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். போதும் போதும் போதும். இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நம்பிக்கை, ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கும்போது ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கை சரியாக இருந்தது. ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கும்போது சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாய் மாறினது. ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை மிகுந்த உயர்வான ஒரு ஸ்தானத்திற்குள்ளாக, உயர்வான ஒரு நிலைக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்தது. எப்போ? அவன் நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கும்போது. ஆனால் இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்பிக்கை ஆண்டவர் மீது, அந்த நம்பிக்கை போய் அந்த நம்பிக்கை என்னென்னலாம் ஆண்டவர் கொடுத்தாரோ அதன் மீது அவனுடைய நம்பிக்கை மாறினது. வசனம் சொல்லுது, 16வது வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அவன் பிரவேசித்தான். மேட்டுமை. ஏன் மேட்டுமை வந்துச்சு? எல்லாம் வந்தது, மேட்டுமை வந்துச்சு. ஏங்க மேட்டுமை வந்துச்சு? எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமாக இருந்தது, மேட்டுமை வந்தது. ஏங்க மேட்டுமை வந்துச்சு? ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டே இருந்தாருங்க, அதனால மேட்டுமை வந்தது. ஹல்லேலூயா. நம்பிக்கை எங்க இருக்கு? எதன் மீது நம்பிக்கை இருக்கு? தவறான இடத்தின் மீது நம்பிக்கை இருந்தா, தவறான காரியத்தை நம்பிக்கொண்டு இருந்தா இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். என்னாச்சு தெரியுமா? வாசிப்போம். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோன் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர். தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. நம்பிக்கை தவறாக வந்ததுன்னா வாழ்க்கை தவறாக மாறிவிடும். அல்லேலூயா. என்னங்க நம்பிக்கை? எதைங்க நம்பிட்டு இருக்கிறோம்?
நான் என்னை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நான் அப்படிங்க, நான் இப்படிங்க. நம்பிக்கை எங்கே இருக்குதுப்பா? நம்பிக்கை ஒரு நொடி பொழுதில் நம்பிக்கை மாறிடும். ஒரு நொடி பொழுதில் சூழ்நிலைகள் மாறிடும். அல்லேலூயா. பெரிய ராஜா, நான் ராஜா, என்னை யாரு கேட்பா? நான் ராஜா, என்னை யாரு தடுப்பா? நான் ராஜா, நான் அப்படி, நான் இப்படி. ஒரு நொடி பொழுதுல சூழ்நிலை மாறினது. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய ஆசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். கர்த்தர் அடிச்சார். ஏன்? நம்பிக்கை, தவறான நம்பிக்கை மீது கடந்து வந்த. என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாரு? ஏன் பண்ண மாட்டாரு? ஆண்டவர் தாங்க என்னை ஆசீர்வதிச்சாரு, ஆண்டவர் தாங்க என்னை உயர்த்தினாரு, ஆண்டவர் தாங்க எல்லாமே செஞ்சாரு, எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்தாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இவ்வளவு உயர்வை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு ஆண்டவர் சொல்லிக்கொண்டு நம்பிக்கை வேற பக்கம் திசை மாறும்போது இப்படிப்பட்ட ஒரு நிலை கடந்து வரும். அவன் தீவிரமாய் அவனை வெளியே போகணும்னு நினைச்சிட்டான். ஏன்? கர்த்தர் அவனை அடித்தார். அல்லேலூயா. ராஜாவாகிய உசியா 21ஆம் வசனம். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடினாலே ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். ஒரு தனித்த வீட்டிலே அவன் குஷ்டரோகியாய் வாசம் செய்தான். நம்பிக்கை, தவறான நம்பிக்கை தவறான இடத்திற்கு கொண்டு வந்து வச்சிரும். தவறான நம்பிக்கை நம்ம பார்த்தோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில். இந்த அப்சலோம் அவனுக்கு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லா ஜனங்களும் எனக்கு அன்பாக இருக்கிறாங்க, எல்லா ஜனங்களும் என்னோடு இருக்கிறாங்க, நான் அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். தவறான நம்பிக்கை. என்னாச்சு? ஒரு கோவேறு கழுதையில் அவன் ஏறி அவன் கடந்து போகிறான். அந்த கோவேறு கழுதை என்ன செஞ்சது? 9ஆவது வசனத்தில் பார்த்தோம். சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாழை மரத்தின் கீழ் அது வந்து அது நின்னது. அல்லேலூயா, ஆமென். பெரிய ஒரு கர்வாழை மரத்தின் கீழாக அது வந்தது. தவறான நம்பிக்கை தவறான இடத்துல கொண்டு வந்து நம்மளை வச்சிரும். அல்லேலூயா. தவறான இடத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சிரும். அதுக்கு பிற்பாடு பாருங்க என்னாச்சு? அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமிக்கும் என்ன செஞ்சான்? அவன் நடுவே தொங்கினான். ஒரு கர்வாலி மரம், ஆங்கிலத்தில் டெரே பர்த் ட்ரீ இல்லைன்னா ஓக் ட்ரீ என்று சொல்லுவார்கள். டெரே பர்த் ட்ரீ இல்லைன்னா ஓக் ட்ரீ. இந்த மரம், கர்வாலி மரம், பரிசுத்த வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மரம். பல இடங்களிலே இந்த கர்வாலி மரத்தை பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்வாலி மரத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ், அந்த மரத்தின் கீழ், கர்வாலி மரத்தின் கீழ் என்ன செஞ்சான்? புதைத்து போட்டான். என்னத்தங்க புதைச்சு போட்டான்? எல்லா அந்நிய தெய்வங்களை அவன் மரத்தின் கீழாக அவன் புதைத்து போட்டான். கர்வாலி மரம், இட் ஹோல்ட்ஸ் மெனி 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 ஹிடன் சீக்ரெட்ஸ். அநேக காரியங்களை அது தனக்குள்ளாக உள்வாங்கி வைத்திருக்கிறது. நீங்கள் நியாயாதிபதிகளில் கூட பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேகமாக எடுங்க, வேகமாக. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அவர் உட்கார்ந்தார். கர்வாலி மரத்தின் கீழ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உட்கார்ந்தார். கர்வாலி மரம்னா ஜட்ஜ்மெண்ட் என்று அர்த்தம். கர்வாலி மரம்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். கர்வாலி மரம். இங்க இந்த அப்சலோம் அந்த கோவேறு கழுதையின் மேல் ஏறி
அவனுடைய நம்பிக்கை ராஜாவை கொன்றுடலாம், தாவீதை கொன்று விடலாம், அரசாங்கம் நம் பக்கத்தில் வந்துடும், ஜனங்கள்லாம் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று ஒரு தவறான நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையாக இருந்து அவன் போயிட்டு இருக்கிறான். அந்த கழுதை எங்கே போச்சு? கரெக்டாக ஒரு கர்வாலி மரத்தின் கீழாக அவனை கொண்டு வந்து வைத்தது. ஏங்க கர்வாலி மரத்தின் கீழாக கொண்டு வந்து வைத்தது? தட் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. தவறான நம்பிக்கை எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பின் இடத்திற்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருவார். அதான் நம்ம முன்னாடி நான் சொன்னேன், ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது அப்சலோமுடைய வாழ்க்கையில். எல்லாரும் அவன் வசம் இருந்தார்கள். நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆரம்பம். ஆனால் எங்க ஆச்சு? கர்வாலி மரத்தின் கீழாக அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அல்லேலூயா. அவன் இந்த கர்வாலி மரத்தின் கீழாக வந்து அவன் தலை என்ன செஞ்சது? அதில் மாட்டிக்கொண்டது. வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே அவன் தொங்கினான். வானத்திற்கும் பூமியும் நடுவில், a prolonged agony, மிக வேதனையான ஒரு நிலை. யோசிச்சு பாருங்க, முடியெல்லாம் அந்த மரத்துக்கு மேலாக அந்த சன்னல் பின்னலான அந்த மரத்தினுடைய கிளைகள் என்டாங்கிள்டு. அதான் சொன்னேன், அதை தாண்டி போக முடியாது. இட் இஸ் இன்னொன்று சொல்லலாம், அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா ஃபில்டரேஷன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? ஃபில்டரேஷன். ஒரு வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வடிகட்டி நீங்கள் நல்லா உத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னி இருக்கும். அப்படியே உள்ளே என்ன இருக்கும்? அது பின்னி இருக்கும். பின்னி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னா என்ன இருந்தாலும் அதுக்குள்ளே வந்துடும். மீதம் இருக்கிறது தான் தண்ணி தான் அது வெளியே வந்துடும். தண்ணியை போல் உள்ளது தான் வெளியே வந்துடும். மற்றதெல்லாம் எதெல்லாம் அதில் தங்கணுமோ அதெல்லாம் தனக்குள்ளாக அதை அடக்கி வைத்து கொள்ளும். ஃபில்டரேஷன். சன்னல் பின்னல். என்ன தீமையோ என்ன கெட்டதோ அந்த இடம் அவனை பிடித்து கொள்கிறது. எரேமியாவின் புஸ்தகத்தில் ஒன்று பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வேகமாக பார்க்கலாம். வேகமாக 23, 24. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறார் அல்லவோ என்று கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அவர் நிரப்புகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ? ஆண்டவரிடத்தில் யாராவது தப்பிக்க முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் யாராவது தப்பித்து கொள்ள முடியுமா? அவர் சொல்றார், நான் வானத்திற்கும் பூமியையும் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். என்னங்க நிரப்புகிறவர்? நியாயத்தினால் நிரப்புகிறவர், நீதியினால் நிரப்புகிறவர், சத்தியத்தினால நிரப்புகிறவர், உண்மையினால நிரப்புகிறவர். அதுதான் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். இவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கிட்டு இருக்கிறான். அவர் வானத்திற்கும் பூமியையும் ரெண்டுத்தையும் அவர் நிரப்புகிறார். அல்லேலூயா. ரெண்டுத்தையும் என்ன செய்றாரு? நிரப்புகிறார். இவன் ஒரு கோவேறு கழுதையின் மேலே ஏறி அவன் கடந்து வருகிறான். ஏங்க குதிரையெல்லாம் விட்டுட்டு கோவேறு கழுதையில் வந்தான்? கோவேறு கழுதை வேகமாக போகாதுங்க. அல்லேலூயா. குதிரை தான் வேகமாக போகும். ஹார்ஸ் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். அவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான், ராஜ்யத்தை தன் வசம் எடுக்கும்படியாக போகிறான். அவன் எங்க கோவேறு கழுதையில் போகணும்? அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன், கோவேறு கழுதைனா என்ன? பெருமை, ஆளுமை, அதிகாரம், பணம். அதுதான். இவன் இதை நம்பி போனான். இதுதான் எனக்கு ராசிங்க, இதுதாங்க எனக்கு வெற்றியை கொடுக்கும், இதுதாங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இதுதாங்க எனக்கு நிம்மதியை கொடுக்கும். அவனுடைய நம்பிக்கை அந்த கோவேறு கழுதையின் மீது இருந்தது. தவறான நம்பிக்கை, தவறான நம்பிக்கை. ஆனால் அந்த கோவேறு கழுதை என்ன செஞ்சது? அவன் கொண்டு வந்து கரெக்டாக அவனுடைய வாழ்க்கையை எடுக்கக்கூடிய இடத்திற்குள்ளாக கொண்டு வந்தது. அவனுடைய கழுதை தானே, அவன் தானே அதை பாதுகாத்தான், அவன் தானே வளர்த்தான், அவன் தானே சோறு போட்டான். ஆனால் ஏங்க அப்படி பண்ணுச்சு? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் அது செய்யும். அல்லேலூயா. மனிதராகிய நாம் ஆண்டவர் சொல்வதை கேட்பதில்லை. ஆனால் ஒரு மிருகம் அது ஆண்டவர் சொல்வதை கேட்குது. ஆண்டவர் யோனாவை விழுங்கின அந்த மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். நீ போ அந்த கப்பல் கிட்ட போ, இங்கே ஒருத்தனை தூக்கி போடுவாங்க, நீ அவனை உனக்குள்ளாக அவனை வைத்து விட்டு 3 நாளைக்கு பிற்பாடு அவனை இந்த இடத்துல அவனை நீ வெளியே கக்கு.
அத்தாரிட்டி. ஆண்டவர் சொல்றாரு, அது கேட்குது. அல்லேலூயா. எலியாவுக்கு போஷித்து இந்த காகத்திற்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அது காகம் பொதுவாகவே ரேவன்ஸ். அது என்ன செய்யும்? இன்னும் சொல்ல போனால் அது வந்து சாதாரண காக்கா இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியுன்றது எனக்கு தெரியல. அது என்ன காக்கா தெரியுமா? அண்டங்காக்கா, ரேவன். அது பேர் வந்து இட் இஸ் நாட் அ க்ரோ, இட் இஸ் ரேவன். அது ரேவனுக்கும் குரோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது காகங்கள்லேயே பயங்கரமான காகங்கள் வந்து இந்த அண்டங்காக்கா, வெரி ஃபெரோஷியஸ். அது ஒன்றுமே அது பக்கத்தில் தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் தன்னுடைய குஞ்சுகளாக இருந்தால் கூட அது கொன்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் உடையது. தன்னுடைய உணவை யாராவது திருட வந்தா வெரி வெரி ஃபெரோஷியஸ். ஆனால் அது போய் உணவு கொடுக்குது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர். சரியான நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். தவறான நம்பிக்கை இருந்ததுன்னா இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த அப்சலோம் அவன் தான் வளர்த்த, தான் அதற்கு எல்லாம் செய்த, பராமரித்த, உணவு கொடுத்த அந்த கோவேறு கழுதை கரெக்டாக கொண்டு வந்து அந்த கர்வாலி மரத்தின் கீழாக அது நின்றது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க. அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை என்ன செஞ்சது? அப்பாலே போயிற்று. அது இருந்துருந்தா கூட ஏதாச்சும் அவன் நின்று அந்த கோவேறு கழுதன் மேலே ஏறி நின்று கையை கீழே விட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். கையில் கத்தி வச்சுருப்பான், அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பான். ஆனால் அந்த கோவேறு கழுதை என்ன செஞ்சுது? அது போயிடுச்சு, அது போயிடுச்சு. தவறான நம்பிக்கை இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யும். அல்லேலூயா. எதன் மீது அவன் ஏறி வந்தானோ, எதை நம்பி கொண்டிருந்தானோ அது அவனை விட்டு விலகி போயிடுச்சு. அது அவனை விட்டு என்ன செஞ்சது? விலகி போயிடுச்சு. விலகி போயிடும், விலகி போயிடும். இருக்கும், நல்லதா இருக்கும், நம்மளை தான் சுமந்து கொண்டு வருது, நம்மளை சுமந்து கொண்டு, நல்ல பணம் இருக்கு, பணம் இருக்கிறதுனால எல்லாம் பண்ணணும்னு நினைக்காத சகோதரா சகோதரி. சொடுக்கு போடுற நேரத்தில் கை விட்டு போயிடும். இந்த அப்சலோம் அவன் வளர்த்த, அவன் அதற்கு உணவு கொடுத்து அதை பராமரித்து எல்லாம் செஞ்சது தான். கரெக்டாக வந்து என்ன பண்ணுச்சு? கர்வாலி மரத்தின் கீழாக. கர்வாலி மரம்னா என்னதுங்க? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. சன்னல் பின்னல் அப்படின்னா என்னங்க? ஃபில்டரேஷன். அப்படின்னா அதிலிருந்து அடுத்த பகுதிக்குள்ளாக போக முடியாது. கரெக்டாக வந்துருச்சு அந்த இடத்துல. வந்துட்டு என்ன பண்ணுச்சு? அது நின்று இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணல, அது நிற்கலை. அது என்ன பண்ணுச்சு? அது அப்பாலே அது போயிட்டு அவனை விட்டு போயிடுச்சு. அவனை விட்டுட்டு போயிடுச்சு. தவறான நம்பிக்கை இருந்தா எல்லாமே விட்டுட்டு போயிடும். பணத்தை நம்பிட்டு இருக்கலாம், வேலையை நம்பிட்டு இருக்கலாம், சொடுக்க போகிற நேரத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிடும். சகோதரா சகோதரி, தவறான நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்கும்படியாக செய்யும். யூ கேன் நெவர் எவர் எவர் இமேஜின். யோசித்து கூட பார்க்க முடியாது எப்படி பிரச்சனைகள் வரும். யோசித்து பார்த்துருப்பானா, கரெக்டாக அந்த மரத்துக்கு கீழாக வரும், கரெக்டாக அவன் முடி வந்து மாட்டும், கரெக்டாக முடி மாட்டின பிற்பாடு அந்த கழுதை ஆட்டோமேட்டிக்காக விலகி போகும். அங்கே யோவா வந்து தன்னை கொன்று போடுவான். இதெல்லாம் தெரியுமா? தெரியவே தெரியாது. அவன் நம்பிக்கையே வேற, அவன் நம்பிக்கையே வேறு. அந்த கோவேறு கழுதையில் போவேன், நான் தாவீதை கொன்று விடுவேன், அந்த ஆட்கள் எல்லாம் தன் வசம் வந்துடுவாங்க, நான் ராஜ்யத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன். வாழ்க்கை அப்படி இருக்கும், வாழ்க்கை இப்படி இருக்கும். அவன் நம்பிக்கை வேற மாதிரி இருந்தது. ஆனால் ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி, நடைமுறையில் அப்படியே வேறு விதமாய் மாறினது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆனால் என்ன ஆகுது? பயம் வருது. ஆனால் என்ன வருது? நமக்கு ஆண்டவர் கூட இல்லை. என்ன வருது? கண்ணீர் வருது, அவமானம் வருகிறது, போராட்டம் கடந்து வருகிறது. ஏன் இந்த கை வேற எதையோ பிடித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கரம் என்ன செய்யுது? வேற எதையோ பிடித்து கொண்டு இருக்கிறது. எதை பிடித்து கொண்டு இருக்கிறது பாருங்க. எதை பிடித்து கொண்டு? நம்மளுடைய பார்வைக்கு நான் சரியாக தாங்க பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டானதான் நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன் நம் பார்வையில். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? அப்படி ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்த்தாதான் நாம் பிடித்து கொண்டு இருக்கிறது அது சரியானதா இல்லை தவறானதா என்று தெரியும்.
நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். வேகமாக பார்க்கலாம், முடிக்க போகிறேன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். அதான் சொன்னேன், நம் பார்வையில ஐயா நான் சரியானதை தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டானதை தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அது நம் பார்வையில. ஆண்டவருடைய பார்வையில எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? சிம்சோனுடைய பார்வையில அவன் சரியானதை தான் பிடித்து கொண்டு இருந்தான். ஐயா எதுவுமே இல்லை, பெலிஸ்தர் எல்லாம் வந்துட்டாங்க, 1000 பேர் ஓடி வரான், இந்த பக்கத்துல இருந்து வரான், இந்த பக்கத்துல இருந்து வரான், எல்லா திசையில இருந்து ஓடி வரான். நான் என்ன பண்றது? நான் நிராயுத பாணியாக என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. பார்த்தேன், ஆண்டவர் தாங்க அந்த இடத்துல ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொடுத்தாரு, அதனாலதாங்க நான் எடுத்து அடித்தேன். நம்பிக்கை. ஹல்லேலூயா. வசனத்தை பார்த்தோம், நீதிமொழிகள் அழகான ஒரு வசனம். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். இதுதாங்க கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட், அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். நீதிமொழிகள் 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், அவன் பார்வைக்கு சரியாக இருக்கும். அது மனிதனுடைய பார்வை. கர்த்தருடைய பார்வையிலிருந்து பார்க்கணும். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 21:25 பாருங்க. நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனுக்கு என்ன தோணுதோ அதன்படி செஞ்சான், அது அவனுக்கு கரெக்ட். அல்லேலூயா. அவனுக்கு எது சரியா இருந்ததோ அதை செய்தான், அது அவனுக்கு கரெக்ட் அவன் பார்வையில. ஆனா ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்த்தா அவனை போல ஒரு துன்மார்க்கன் யாருமே இருக்க முடியாது. ஏசாயா 5:21 நீங்க பாருங்க வேகமாக. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தன் பார்வையில யார் அப்படி இருக்கிறா? ஆண்டவர் பார்வையில எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நாம் எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஆமென். எப்படிங்க ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்ப்பது? when you have to be a clay in his hand. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்கிறது அப்படின்னா, you have to be a clay in his hand. அவருடைய கரத்துல நாம் வணைந்து கொள்ளக்கூடிய களிமண்ணாக இருக்கணும். அப்படி இருந்தா ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியும். சுட்டரிக்கப்படுதலை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சில நேரத்தில் நாம் விரும்பத்தக்காத காரியங்கள் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியும். பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தா ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்மால் பார்க்க முடியும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணையாக அவர் இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த கரம் எதை பிடித்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்க. சரியான காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறதை பிடித்து கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, இயேசுவே, உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து நாங்கள் பற்றி இருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை இயேசுவை விட்டு எங்கள் நம்பிக்கை எங்கேயும் போக வேண்டாம் அப்பா. எங்களுடைய பணத்தையோ எங்களுடைய வேலையையோ எங்களுடைய பதவியையோ எதுவுமே எங்களுடைய நம்பிக்கையாக இல்லை. நீர்தானப்பா எங்களுடைய நம்பிக்கை, நீர்தானப்பா நம்பிக்கை. ஒருவேளை ஆண்டவரை உம்மை விட்டுட்டு வேற ஏதாவது நம்பக்கூடிய நிலையில் நாங்கள் இருந்தோமாகில் இந்த ஒரு விசை மன்னிப்பீராக. இந்த ஒரு விசை எங்களை நினைத்தருள்வீராக. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்கள் தயவாய் பட்சமாக இந்த ஒரு விசை ஆண்டவரே நீர் மன்னிங்கப்பா. உம்மண்டை நாங்கள் கடந்து வருகிறோம். உண்மையே நம்பி உண்மையை சார்ந்து உண்மையே நாங்கள் பற்றி இருக்கிறோம். உம்முடைய கரம் எங்களுடைய கரத்தை பிடிக்கட்டும். அதாவது நீங்கள் எங்கள் கரத்தை பிடிக்கலன்னா பிசாசு எங்கள் கையை பிடிச்சிருவான். போராட்டங்கள் எங்கள் கையை பிடிச்சிடும். பயம் எங்கள் கையை பிடிச்சிடும். கண்ணீரும் அவமானம் நிந்தையும் வேதனையும் எங்களுடைய கரத்தை பிடித்து விடும். ஆண்டவரை நீங்கள் பிடிச்சிருங்கப்பா, நீங்கள் பிடிங்க.
உண்மையை நம்பி உண்மையை சார்ந்து நாங்கள் இருக்கிறோம். நீர் சொல்லுகிறதை நாங்கள் பிடிக்கிறோம். நீர் விரும்புகிறதை நாங்கள் விரும்புகிறோம். நீர் வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்ததே போல மீதம் இருக்கிற நாட்களும் புதிய மாதமும் இந்த மாதத்தை காட்டிலும் ஆசீர்வாதமாக, சமாதானமாக, நம்பிக்கையாக இருக்க உதவி செய்யுங்க. நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுடைய துருகம், நீரே எங்களுடைய கேடகம். எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தூய்மையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவினுடைய வருகை பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.